அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவர் நபியாக மாறப்போகிறார்கள் என்பதற்கான சில அடையாளங்களை அவர்களுக்கு காட்டினார். அதே போன்று உலகத்திலும் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது ஒரு நபி வெளிப்பட போகிறார் என்ற அத்தாட்சிகளை, ஒரு சில அத்தாட்சிகளை சில பேருக்கு காண்பித்திருக்கிறான் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிலே ஒன்று என்னவென்றால், ஜின்கள் வானவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை செவிமடுத்து சூனியக்காரர்கள் சாத்திரக்காரர்களிடத்திலே, குறி செல்பவர்களிடத்திலே அந்த செய்திகளை கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் நபி அவர்களுடைய அந்த வருகை நெருங்கிய பொழுது ஜின்கள் தடுக்கப்பட்டது. அவைகள் வானத்திலே உள்ள செய்திகளை எட்ட முடியாத அளவுக்கு மாறிவிட்டது என்ற செய்திகளை எங்களுக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. இரண்டாவது விஷயம், யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அதாவது அவர்கள் ஏற்கனவே ஒரு மதத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த வேதத்திலே அவர்கள் பல மாற்றங்களை செய்திருந்தாலும் அதிலே சில உண்மையான செய்திகளும் இருந்தன. அந்த செய்திகளின் அடிப்படையிலே ஒரு நபி வருவதற்குரிய காலம் நெருங்கிவிட்டது, அவர் இந்த பகுதியில இருந்துதான் வருவார், இந்த இடத்துக்கு தான் ஹிஜ்ரத் செய்வார் என்ற செய்திகள் அவர்களுடைய நூல்களிலே இருந்திருக்கிறது. அந்த செய்திகளை யூதர்களிலும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் எங்களுக்கு வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. இது சம்பந்தமாக பல செய்திகள் பதியப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையுமே அவைகளுடைய ஆதாரத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதில் அதிகமான செய்திகள் பலவீனமாக இருந்தாலும் பலமான செய்திகளும் இருக்கின்றன. அந்த வகையில இமாம் புகாரி அவர்களுடைய புகாரியிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முதலிலே பார்ப்போம். இந்த செய்தி புகாரியிலே 3866வது செய்தியாக உங்களுக்கு பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையாவது ஒரு விஷயத்தை அனுமானித்து சொல்வார்களே ஆனால் அது பெரும்பாலும் சரியாகத்தான் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஃபராசத் அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு விஷயம் இப்படி இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அது அப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். அது மறைவான அறிவு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்து ரீதியான ஒரு அறிவு அவர்களிடத்தில் இருந்தது. அதே போன்று அவர்கள் அல்லாஹு தஆலாவால் தௌஃபீக் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படியான விஷயங்களை சொல்வதற்கு. அதனால் அவர் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் சரியாக இருக்கும் என்பதில்லை, பெரும்பாலும் இப்படியாக சரியாக சொல்வார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு மனிதர் பக்கத்தினால் போகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் ஒன்றோ அவருடைய மார்க்கத்திலே ஜாஹிலியா காலத்திலே இருந்த அதே மார்க்கத்திலே அவர் இருக்கிறார், அல்லது இவர் ஜாஹிலியா காலத்திலே குறிபார்க்கக்கூடிய ஒருவராக இருந்திருப்பார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள். இது சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய சில நடையை வைத்து சில அடையாளங்களை வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கணிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதரை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். அவரிடத்திலே அழைத்து வரப்பட்ட பொழுது அந்த மனிதரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், மா ரஐது கல் யௌமி இஸ்துக்பில பிஹி ரஜுலுன் முஸ்லிம், இன்றைய நாளை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் வரவேற்கப்பட்டதை நான் காணவில்லை. அவர் வெறுக்கிறார் இப்படி கேட்டதற்கு. ஒரு முஸ்லிமை பார்த்து இப்படி ஜாஹிலியா காலத்திலே இருந்த மார்க்கத்திலே தொடர்ந்து இருக்கிறாயா அல்லது அந்த காலத்திலே குறிவார்க்கவராக இருந்தாயா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதை அவர் விரும்பவில்லை. அதனால் அப்படி சொல்கிறார்.
அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ கட்டாயம் உன்னுடைய விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நான் ஜாஹிலியா காலத்திலே குறிபார்க்கக்கூடிய ஒருவராக இருந்தேன் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தது சரியாக விட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஃபமா அஅஜபு மா ஜாஅத்க பிஹி ஜின்னியதுக், நீ குறிபார்ப்பவனாக இருந்த நேரத்திலே உன்னுடைய ஜின், பெண் ஜின் உன்னிடத்திலே கொண்டு வந்த செய்திகளிலே மிக ஆச்சரியமான செய்தி எது அப்படி என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், நான் ஒரு முறை சந்தையிலே இருக்கின்ற பொழுது அந்த ஜின் என்னிடத்திலே வந்தது, நான் அது ஒரு பயத்தோடு வந்ததை நான் பார்த்தேன். அப்போது அந்த ஜின் என்னை பார்த்து கேட்டது, அலம் தரல் ஜின் வ இப்லாஸஹா, ஜின்களையும் அவைகள் தடமாறிக் கொண்டிருப்பதையும் நீர் பார்க்கவில்லையா? வயஸஹா மின் பஅதி இன்காஸிஹா, அந்த ஜின்கள் நிராசை அடைந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா? தலைகீழாக பிறந்ததற்கு பிறகு நிராசை அடைந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா? ஏனென்றால் வானத்திலே ஏனைய ஜின்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை கொண்டு வர முடியாமல் அவை தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சாத்திரக்காரனிடத்திலே வந்து அவருடைய அந்த பெண் ஜின் அவரிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறது. அந்த ஜின்கள் வாலிப ஒட்டகங்களோடு, வாலிப பெண் ஒட்டகங்களோடு சேர்ந்து கொண்டு, அதே போன்று அதனை ஒட்டகங்களுக்கு மேலால் போடப்படக்கூடிய அந்த ஒரு விரிப்பு போடுவார்கள், அந்த விரிப்போடு சேர்ந்து கொண்டிருப்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அந்த ஜின் இவரிடத்திலே கேட்கிறது. இதுதான் எனக்கு ஆச்சரியமான சம்பவமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அதாவது இது ஒரு நபித்துவத்துக்கு அடையாளம். இதனால் இவர் என்ன செய்திருக்கிறார்? இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சதக, இவர் சொல்வது உண்மைதான். சொல்லிட்டு சொல்றாரு, பைனமான நாயிமுன், நான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, இது புகாரியிலே வரக்கூடிய இந்த அறிவிப்பிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை சொல்வதாக வருகிறது. வேறு சில அறிவிப்புகளை சாத்திரக்காரர் அந்த அவர் சொன்னதாகவும் வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் பின்னால் சொல்லக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பைனமான நாயிமுன், நான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே, எங்க தூங்குகிறார்? இந்த ஆலிஹத்திஹிம், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அந்த சாத்திரக்காரர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதர் ஒரு காளை கண்டை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே அறுக்கிறார். சிலைகளுக்காக வேண்டி அவர்கள் அறுப்பார்கள், அறுக்கின்றார். அப்போது ஒரு பெரும் சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை இதற்கு முன்னால் நான் அவ்வளவு கடுமையான ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை. அப்படி ஒருவர் சத்தமிடுவதை நான் கேட்டதே இல்லை. அப்படியாக மிகப்பெரிய ஒரு சத்தமான ஒரு குரலிலே ஒருவர் ஒரு சத்தமிட்டு பேச, அந்த காளை மாட்டை அறுக்கின்ற பொழுது ஒரு சத்தம் வருகிறது. யார் சத்தமிட்டார் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு சத்தம் அங்கே வருகிறது. அந்த சத்தம் என்ன சொல்கிறது என்றால், யா ஜலீஹ் அம்ருன் நஜீஹ் ரஜுலுன் ஃபஸீஹ் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், பகைமை பாராட்டக்கூடியவனே, ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வு, ரஜுலுன் ஃபஸீஹ், ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்கிறார் என்று ஒரு அசரீரியான சத்தம் வருகிறது. இந்த சத்தத்தை கேட்டவுடனே எல்லோரும் முஸ்லிம்கள் அப்படியே கிளம் எழுப்புகிறார்கள். எழும்பி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குல்து லா அப்ரஹு ஹத்தா அலம மா வராஅ ஹாதா, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நான் அறிய வேண்டும் என்று அப்படியே இருக்கிறார். பின்னர் இரண்டாவது முறையும் அந்த சத்தம் கேட்கிறது, அதே விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போது சொல்கிறார்கள், ஃபமா நஷிப்னா அன் கீல ஹாதா நபியுன், இப்படியே இதற்கு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இதோ ஒரு நபி வந்திருக்கிறார் என்ற செய்தி மக்களிடத்திலே பரவுகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அல்லாஹ் தஆலாவால் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னால் இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? வந்துவிட்டார்,
வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி அங்கே அசரீரியான ஒரு சத்தத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சத்தத்தை, இந்த செய்தியை பல மக்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை புகாரியில வரக்கூடிய இந்த ஹதீஸில எங்களுக்கு பார்க்க முடிகிறது. அதே போன்று இப்னு ஹிஷாம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, இமாம் இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர், அவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இது சரியான ஒரு அறிவிப்பாளர் வரிசையோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சலமத் இப்னு சலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். இவர் ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் என்ன சொல்கிறார் என்றால், பனு அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களோடு யகூதிகளும் வாழ்ந்து வந்தார்கள் மதீனாவிலே. இந்த ஒரு யகூதி என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் அந்த கோத்திரத்தார்களிடத்திலே வந்து ஒரு செய்தியை சொல்கின்றார். அப்போது இந்த சலமா என்ற நபித்தோழர் சொல்கிறார், நான் சிறியவராக இருந்தேன், ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு முற்றத்திலே நான் சாய்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அந்த யூதர் வந்து எங்களுக்கு கியாமத்தை பற்றி சொன்னார், மறுமையிலே எழுப்பப்படுவதை பற்றி சொன்னார், கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை பற்றி சொன்னார், மீசான் என்கின்ற அந்த தராசை பற்றி சொன்னார், சுவர்க்கம் நரகம் என்பது இருக்கிறது என்று சொன்னார். இப்படி சொன்ன பொழுது அங்கே இருந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டார்கள், மௌத்தா போனதற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்குமா? உனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? இது இப்படியெல்லாம் மனிதர்கள் சுவர்க்கம் என்றும் நரகம் என்றும் மறுமையிலே எழுப்பப்பட்டு அவர்களுடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவார்களா என்று அங்கே உள்ள முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள். கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், நிச்சயமாக அப்படி நடக்கும், நிச்சயமாக அப்படி நடக்கும். அதற்கு அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் அதற்கான அடையாளம் என்ன? நீ சொல்வதற்கான அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், நபியுன் மபூஸுன் மின் நஹ்வி ஹாதிஹில் பிலாத், ஒரு நபி அனுப்பப்பட இருக்கிறார், இந்த பக்கத்தினால் அனுப்பப்படுவார், இந்த நாடுகளுக்கு பக்கத்தினால், இந்த நாடுகளில் இருந்து அவர் வருவார் என்று அஷார பியதிஹி இலா மக்கத வல் யமன், மதீனாவில் இருந்து மக்கா யமன் பக்கத்தை தெற்கு பக்கத்திலே என்ன செய்கிறார், காட்டுகிறார், இந்த பக்கத்தினால் வருவார். மக்காவும் யமன் எல்லாமே ஒரே பக்கத்திலே தான் இருக்கிறது, மதீனாவில் இருந்து தெற்கு பக்கத்திலே. எனவே அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பக்கத்தினால் ஒரு நபி வர இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். அப்போது அந்த மக்கள் கேட்கிறார்கள், வமதா தராஹு, எப்போது வருவார்? இங்கதான் ஆதாரம் இருக்கிறது, எப்போது வருவார்? அப்போது அவர் சொல்கிறார், பனவர இளைய, இந்த நபி தோழர் சொல்கிறார்கள், என்னை அவர் பார்த்தார், எனவே சிறியவர், பார்த்து விட்டு சொன்னார், வான மின் அஹ்ததிஹிம் சின்னன், அந்த நபி தோழர் சொல்கிறார், நான் ஒரு சிறியவராக இருந்தேன். ஃபகால இன் யஸ்தன்ஃபித் ஹாதல் குலாம், இன் யஸ்தன்ஃபித் ஹாதல் குலாம் உம்ரஹு யுத்ரிக்ஹு, இந்த சிறுவன், இந்த சிறிய பையன் அவர் வயது அடைகின்ற பொழுது, அவர் பெரிய வயதை ஆகின்ற பொழுது, அவருடைய வயதை அவர் கழிக்கின்ற பொழுது அவர் இதை அடைந்து கொள்வார் என்று சொல்கிறார். அப்போது அந்த சலமா ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், இரவுகளும் பகல்களும் அப்படியே நகர்ந்து சென்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த அனுப்பப்படுகின்ற பொழுது எந்த யகூதி எங்களுக்கு இந்த உபதேசத்தை செய்தாரோ அந்த யகூதியும் உயிரோடு தான் இருந்தார். நாங்கள் ஈமான் கொண்டோம். ஆனால் அந்த யகூதி நிராகரித்து விட்டார். பகியன் ஹசதன், பொறாமைத்தனத்தின் காரணமாக அந்த யகூதி இந்த சத்தியத்தை நிராகரித்து விட்டார். நாங்கள் அவரிடத்திலே சொன்னோம், வைஹக யா ஃபுலான் அலஸ்தல்லதி குல்த லனா ஃபீஹி மா குல்த், நீ அல்லவா எங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னாய், ஏன் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், பலா வலாக்கின் லைஸ பிஹி, அவன் சொன்னான், இல்லை இல்லை, இவர் அல்ல அவர் என்று சொன்னான். எனவே ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னாலே நபி அவர்களுடைய வருகை ஒன்று, ஒரு நபியுடைய வருகை இருக்கிறது, அவர் இந்த பக்கத்திலே இருந்துதான் வருவார் என்கின்ற செய்தி என்ன செய்கிறது, அந்த யூதர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்களுடைய நூல்களில் உள்ள அறிவின் அடிப்படையிலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு விளங்குகிறது. அதே போன்று இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, இந்த செய்தியிலே இப்னு இஸ்ஹாக் இந்த செய்தியை யாரிடத்திலே இருந்து அறிவிக்கிறார் என்றால், ஆசிம் இப்னு உமர் இப்னு கத்தாதா என்கின்ற ஒரு தாபி இடத்திலே இருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார். அவரிடத்திலே நேரடியாக கேட்கிறார். இந்த ஆசிம் இப்னு உமர் இப்னு கத்தாதா என்பவர் யாரிடத்திலே இருந்து இந்த செய்தியை கேட்கிறார் என்றால், தன்னுடைய கூட்டத்தார்கள் சிலரிடத்திலே இருந்து இந்த செய்தியை கேட்கிறார்கள்.
ஆனால் அந்த கூட்டத்தார்கள் யார், நபித்தோழர்களா அல்லது அவரை விட மூத்த தாபியங்களா என்பது தெரியவில்லை. ஆனால் பின்னால் வரக்கூடிய அங்க சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சஹாபாக்களாக இருக்கலாம், அவர் யாரிடத்திலே கேட்டாரோ அவர்களும் நபித்தோழர்களாக இருக்கலாம் என்பது தெரிகிறது. அது என்ன செய்தி அப்படி என்றால், அந்த கூட்டம் இவருக்கு சொல்லக்கூடிய அந்த பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு இஸ்லாத்துக்கு நாங்கள் நுழைந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இஸ்லாத்துக்கு நாங்கள் நுழைந்ததற்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் யார் சொல்ல முடியும்? சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லது பெரிய தாபியங்கள் அவருடைய கூட்டத்தார்களை பற்றி சொல்ல வேண்டும். நாங்கள் என்று அவர்கள் சொல்வது எங்களுடைய கூட்டத்தார்கள். அதை விட தெளிவான விஷயம் என்னென்றால் சஹாபாக்களாக இருக்கலாம் என்பதுதான் கூடுதலான சாத்தியம் இருக்கிறது. எனவே இந்த அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியதனால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம். ஏன் தெரியுமா? நாங்கள் யகூதிகள் சொல்வதை செவிமடுத்திருக்கிறோம். என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கின்ற பொழுது யகூதிகள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள்? ஒரு நபியுடைய வருகை நெருங்கிவிட்டது, ஒரு நபியுடைய வருகை, இன்னஹு கத் தகாரப ஸமானு நபியின் யுபஅதுல் ஆன், இப்போது ஒரு நபியுடைய ஒருவர் வருவதற்கு வரப்போகிறார், அவருடைய வருகை நெருங்கிவிட்டது. நக்துலுகும் மஅஹு கத்ல ஆதின் வ இரம் ஃபகுன்னா கதீரன் நஸ்மஉ தாலிக மின்ஹும், அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களை கொலை செய்வோம், அவரோடு சேர்ந்து உங்களை நாங்கள் கொலை செய்வோம், இப்படி அதிகமாக அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம், நபி அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம் என்ற ஒரு செய்தியை இவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அப்போது அதை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே ஒரு வசனத்தையும் இறக்கினான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன வசனம் என்றால், வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, 89வது வசனம். அவர்கள் வகானு யஸ்தஃப்திஹூன, யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முஸ்லிம்களோடு அதாவது முஷ்ரிக்குகளோடு யூதர் அல்லாதவர்களோடு பிரச்சனைப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நிராகரித்தவர்களுக்கு எதிராக உதவி தேடுவார்கள். எப்படி உதவி தேடுவார்கள் என்றால், இப்படிதான் உதவி தேடுவார்கள். அதாவது எங்களிடத்தில் குர்ஆன்ல இது வரவில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறார் என்றால், உதவி தேடுவார்கள். ஃபலம்மா ஜாஅஹும், அதாவது இதை வச்சு உதவி தேடி இருக்கிறார்கள், நபி அவருடைய வருகையை வைத்து. நபி அவர்கள் அவர்களிடத்திலே வந்த பொழுது ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு, அவர்கள் அறிந்தது அவர்களிடத்திலே வந்த பொழுது கஃபரு பிஹி, அதை என்ன செய்து விட்டார்கள்? நிராகரித்து விட்டார்கள். ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனம் இவர்கள் விஷயத்தில் தான் இறங்கியது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நபி வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள்? நபி ஒருவர் வருவார், அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களோடு யுத்தம் செய்து உங்களை கொலை செய்வோம், நீங்கள் இணை வைப்பாளர்கள் என்று சொன்னார்கள். நபி வந்ததற்கு பிறகு என்ன செய்தார்கள்? சத்தியத்தை அறிந்ததற்கு பிறகு நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை இந்த செய்தியையும் நீங்கள் சீரத் இப்னு ஹிஷாமிலே பார்க்கலாம். அதே மாதிரி அதே சீரத் இப்னு ஹிஷாம் என்ற அந்த நூலிலே இன்னொரு செய்தியையும் பார்க்கலாம். இதே அறிவிப்பாளர் வரிசை இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கிறார், இந்த ஆசிம் என்பவரிடமிருந்து அறிவிக்கிறார். ஆசிம் என்பவர் இந்த செய்தியை ஷேகுன் மின் பனி குரைதா, பனி குரைதால இருக்கக்கூடிய ஒரு முதியவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார். பனு குரைதா என்ற ஒரு யகூதி கோத்திரம். இந்த முதியவர் சஹாபியா அல்லது சஹாபாக்களுடைய பெரிய ஒருவரா, ஒரு முதிய தாபியங்களே பெரியவரா என்பது தெரியவில்லை. பின்னால் வரக்கூடிய செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னர் உள்ள செய்தி மாதிரி தான் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த செய்தியுடைய சுருக்கம் என்னவென்றால், ஷாமிலே இருந்து சில பேரை சொல்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணம் என்னவென்றால், ஜாஹிலியா காலத்திலே ஷாமிலே இருந்து ஒரு மனிதர் வந்தார். இஸ்லாம் வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் அந்த மனிதர் இப்னுல் ஹைபான் அல்லது இப்னுல் ஹையபான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஷாம் தேசத்திலே இருந்து, சிரியாவிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார். அவர் ஒரு யூதராக இருந்தார். இந்த யூதர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். இந்த செய்தியில வரக்கூடிய செய்தியை நான் அரபை வாசிக்காமல் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நல்ல மனிதராக இருந்தார். எங்களுக்கு பஞ்சம் வருகின்ற பொழுது, மழை இல்லாமல் போகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே சென்று மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வோம். அவர் எங்களிடத்திலே சொல்லுவார், அதற்கு முன்னால் நீங்கள் சதகா கொடுக்க வேண்டும்,
நாங்கள் சதகா கொடுப்போம். அதற்கு பிறகு அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார். அவர் துஆ கேட்கின்ற அந்த நேரத்திலே மழை பொழியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இருந்தார். இப்படி பல முறை அவர் செய்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே வருகிறது. அதற்கு பிறகு அவருக்கு மரணம் வந்தது. இப்படி மரணம் வந்த நேரத்திலே அவர் எங்களை பார்த்து, யகூதிகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யா மஅஷர யகூத், யகூதிகளே, மா தரவுனஹு அக்ரஜனி மின் அர்தில் ஹம்ரி வல் ஹமீரி இலா அர்தில் புஸி வல் ஜூ. என்னை ஷாம் தேசத்திலே இருந்து, அதாவது மதுவும் உணவும் இருக்கக்கூடிய ஷாம் தேசத்திலே இருந்து பட்டினியும் கஷ்டமும் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு என்னை வரவழைத்தது என்ன தெரியுமா? ஏன் நான் இங்கே வந்திருக்கிறேன் தெரியுமா என்று அவர் கேட்டார். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு தான் அதை நன்காக தெரியும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஃபஇன்னி இன்னமா கதிம்து ஹாதிஹில் பல்தத அதவக்கஃபு குரூஜ நபியின் கத் அதல்ல ஜமானுஹு. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இந்த ஊருக்கு, பஞ்சமான இந்த ஊருக்கு, கஷ்டமான இந்த ஊருக்கு நான் வந்ததற்கு காரணம், ஒரு நபி வர இருக்கிறார், அவர் வருவதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஃபகுந்து அர்ஜு அன் யுபஅஸ ஃபஅத்தபிஅஹு. அவர் வரும் பொழுது நான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நான் ஆதரவோடு நான் இருந்தேன். அவர் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. அவர் இந்த ஊருக்கு தான் ஹிஜ்ரத் செய்து வருவார். வஹாதிஹில் பல்தத்து முஹாஜருஹு. இந்த ஊர், இந்த நகரம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வரக்கூடிய இடமாக இருக்கும். அதாவது மதீனா, மதீனாவுக்கு தான் என்ன செய்வார்கள்? நபி அவர்கள், அந்த நபி ஹிஜ்ரத் செய்து வருவார் என்று அவர் சொல்கிறார். நிறைய யூதர்கள், மதீனாவுக்கு யூதர்கள் வந்ததற்கு காரணம் என்ன என்றால், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு நபி வருவார். இந்த மாதிரி இடங்கள், ஹைபர், மதீனா போன்ற இடங்கள் எல்லாம் யூதர்கள் வசிப்பதற்கு காரணம், இப்படியா ஒரு இடத்துல ஒரு நபி ஒருவர் வர இருக்கிறார் என்கின்ற ஒரு அடையாளம் அவர்களுடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வருகிறார்கள். சரி, இந்த இப்னுல் ஹைபான் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார் யூதர்களை பார்த்து, அந்த நபி வந்தால் நீங்கள் தான் அவரை முதலாவதாக ஈமான் கொள்ள வேண்டும். உங்களை விட யாரும் அவரை முதலில் ஈமான் கொள்ள முந்திக் கொள்ள கூடாது. ஏனென்றால் அவர் என்ன செய்வார் என்றால், அவருக்கு மாறுபட்டவர்களோடு யுத்தம் செய்வார். அதனால் சிறுவர்களையும் பெண்களும் கைது செய்யப்படுவார்கள். இரத்தம் ஓட்டப்படும் என்றால் யுத்தம் நடக்கும். எனவே இப்படியான நிலையிலே நீங்கள் அவரை ஈமான் கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்று உபதேசம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுகிறார். இவர் மரணித்து விட்டார். நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபியாக அனுப்பப்பட்டு நபி அவர்கள் பனு குறைதாவை முற்றுகையிட்டார்கள். பனு குறைதாவை யுத்தம் செய்த பொழுது என்ன செய்தார்கள் என்றால், இதை கேள்விப்பட்ட சில வாலிபர்கள், அங்கே இருந்தவர்கள், அவர்கள் சொன்னார்கள், இப்படி எல்லாம் எங்களுக்கு இந்த மனிதர் உபதேசம் செய்தார் இல்லையா, அவர் தான் இந்த நபி, எனவே நாங்கள் இவரை ஈமான் கொள்வோம் சொன்னார்கள். ஆனால் அங்கே இருந்த ஏழைய யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்தார்கள்? அவர்கள் நபி அவர்களிடத்தில் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய இரத்தங்களையும் சொத்துக்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே இது ஒரு அறிவிப்பாளர் வாசியில் ஒரு சிக்கல் இருக்கிறது. சிக்கல் என்றால், இந்த செய்தியை அவர் யாரிடத்திலே அறிவிக்கிறார் என்றால், ஒரு சஹாபியிடத்திலிருந்து அறிவித்தாரா அல்லது பெருந்தாபியங்களிடத்திலிருந்து அறிவித்தாரான்னு தெரியவில்லை. என்றாலும் அது நெருக்கமான ஒரு காலம், இது சரியாக இருப்பது ஒரு வரலாற்று செய்தி. இதை எடுத்துக்கொள்வதில் என்ன பிரச்சனை கிடையாது. அதே போன்று சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுடைய அது ஆதாரபூர்வமான செய்தி, அதையும் இப்னு ஹிஷாம் அவர்கள், இப்னு இஸ்ஹாக் ஊடாக பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஆதாரபூர்வமான செய்தி. அந்த செய்தியை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் சுருக்கம் என்னவென்றால், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணம், அவர் கடைசியாக சந்தித்த கிறிஸ்தவ தலைவர் என்ன சொல்கிறார்? ஒரு நபி வர இருக்கிறார், அவர் இந்த இடத்துக்கு தான் ஹிஜ்ரத் செய்து வருவார் என்று மதீனாவை பற்றி சொல்கிறார். மதீனா என்று நேரடியாக பெயரை சொல்லாமல் அதனுடைய வர்ணனைகளை சொல்லி, நபியுடைய அடையாளங்களை சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நபி வர இருக்கிறார், அதை தேடி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள் என்ற சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இந்த உரையுடைய சுருக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே சில அடையாளங்கள் ஊடாக சில பேருக்கு ஒரு நபி வர இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.